வணக்கம் நண்பர்களே. சித்தர்களுடைய வழி அல்லது சித்தர்கள் ஏதோ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, அரைகுடை ஆடைகளோட காட்டுகளில் இருந்தவங்க, மக்களை விட்டு அந்நியமாக இருந்தவங்க. அவங்க ரொம்ப கடுமையான பயிற்சிகள்லாம் செஞ்சு பெரிய அதிசய சித்துக்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி அவங்கள சாதாரண மனிதர்கள்ட்டேருந்து அந்நியமாக்கியிருக்காங்க இந்த மதவாதிகள். சித்தர்கள் என்பது என்னென்னா, தனக்குள்ளே இருக்கிற உயிர் மூல ஆற்றலை, இறைத்தன்மையை உணர்ந்து அதை பயன்படுத்தி வாழ்ந்தவங்க. அவ்வளவுதான். இது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த சித்தத்தன்மையை இருக்குது, மேம்படுத்த முடியும். தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்திக்கிறதுக்கான வழிகள் சித்தர்கள் சொன்னாங்க. அதை நம்ம அந்த பாதையில் போகணும். அதை விட்டுட்டு அவங்கள வழிபடுறதுனாலையோ, அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் அமர்ந்திருக்கிறதுனாலையோ எந்த பயனும் நிச்சயமாக கிடைக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற, நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம பார்க்கணும், அதை மேம்படுத்தணும். அதுக்கு அவங்க சொன்ன எளிமையான வழிகளை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்காக எல்லாரும் சித்தர்களுடைய நூல்களையும் தேடி பிடிச்சி படிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. புரிதல் உள்ளவங்க 1-2 பாடல்களே போதுமானது. அவன் அழகாக சொல்கிறார் திருமூலர், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தானே இருந்தானேங்கிறார். இதுக்கு மேலே எளிமையாக அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையில் இதை ஒரு அனுபவம் பெறணும்னு நினச்சிங்கன்னா என்னால் உதவ முடியும். எனக்குள்ளே இருக்கிற அந்த இறை தன்மையை பயன்படுத்தி நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே மருத்துவ பணி செய்கிறேன். என்னால் மருந்துகளை எண்ணங்களால் வீரியப்படுத்த முடியும். எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்க ஆற்றலை பயன்படுத்தி ஒருத்தரை தொடாமையை சுகப்படுத்த முடியும். இது எனக்கு மட்டும் இறைவன் கொடுத்த விஷயம் கிடையாது. இதை எல்லோரும் கற்றுக்கிறவும் முடியும். விருப்பம் உள்ளவங்க வாங்க, நான் சொல்லித்தரேன். நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நம்ம அறியாமல் வீணாக கெட்டு போகிறோம். நமக்குள்ளே இருக்க ஆற்றலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை முறைப்படுத்தி பயன்படுத்த பழகிட்டோம்னா, இப்போ நிறைய தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடலாம். வாழ்க்கை எளிமையாக இருக்கும். சக மனிதர்களையும் பிற உயிர்களையும் அவங்களோட இயைந்து வாழ முடியும், நன்மை செய்ய முடியும். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். தன்னை அறியாமல் நீங்கள் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளோ அதிகாரத்தை வச்சுருந்தாலும், அது எதுக்குமே பயன்படாத ஒரு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட விட்டுட்டு போகக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும். சித்தர்கள் வழியில் உள்ளே போகும்போது தான், சித்தர்கள் வழியில் தன்னை உணரும் போது தான் தனக்கு அழிவில்லை அப்படிங்கிறது ஒரு மனிதன் உணர முடியும். உயிரோடு இருக்கும்போதே இந்த உடலை விட்டு பிரிஞ்சு இயங்க முடியும் அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் அவனுக்கு எங்கே இது இறப்புங்கிறது எங்கே இருக்குது? நிச்சயமாக கிடையாது. இதை நீங்கள் உணர முடியும், ஒவ்வொருத்தரும் உணர முடியும். இது ஒரு பெரிய வேலை கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. இது மாத கணக்கில் வருஷ கணக்கில் உட்காந்து பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எளிய புரிதல் போதும். இதுதான் சித்தர்களுடைய ஞான மார்க்கத்தோட சிறப்பு. இதை அறியணும்னு நினைக்கிறவங்க வாங்க, உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கேன். நல்லது நண்பர்களே, நேரில் சந்திப்போம்.